everyone, this is Akram. 30 days English grammar course உடைய day 23 தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். என்னோட previous videos பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இன்னைக்கு நாம forming adverbs பத்தி படிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நான் ஆல்ரெடி adverbs பத்தி day 18 வந்து பண்ண சொல்லி கொடுத்திருப்பேன். அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஒரு adverb அப்படின்றது ஒரு வார்த்தை இல்ல set of words. அது மற்ற verbs இல்ல மற்ற adjectives and adverbs வந்து பண்ண modify பண்ணும். நோட் பண்ணுங்க, யூசுவலா இந்த adverbs வந்து verbs இருக்குல்ல, அது எப்படி ஒரு இது நடந்துச்சு, எவ்வளவு தடவை நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு இப்பன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மாடிஃபை பண்ணும். எதை மாடிஃபை பண்ணும்? verb மாடிஃபை பண்ணும் இந்த adverbs. புரியல என்ன சொல்ல வரேன்னு? இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. We walked really slowly. இந்த slowly அப்படின்றது ஒரு adverb. இந்த வார்த்தை தான் நாம எப்படி நடந்தோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுது. உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், எப்படி நடந்தோம்? ஸ்லோவா நடந்தோம், மெதுவா நடந்தோம், கரெக்டா? அப்போ நடந்தோம் அப்படின்றது ஓகே. எப்படி நடந்தீங்க? மெதுவா நடந்தீங்க. அப்போ இந்த இடத்துல adverbன்றது இந்த verb வந்து பண்ண மாடிஃபை பண்ணதா மீனிங். இப்போ புரிஞ்சா? நம்ம adjective அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வந்து படிச்சிருப்போம்ல, இந்த adjectives தான் adverb பார்த்தா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் ly அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ் வந்து இந்த adjective word பக்கத்துல ஆட் பண்ணுங்க. அது adverb மாறிடும். உதாரணத்துக்கு slow அப்படின்றது adjective, அது பக்கத்துல ly ஆட் பண்ணும்போது slowly. இப்போ அது ஒரு adverb. அடுத்த ரூல், ஒரு adjectiveோட கடைசி எழுத்து l முடிஞ்சு அப்படின்னா அதை அப்படியே வந்து வச்சுட்டு பிளஸ் ly சேருங்க. உதாரணத்துக்கு careful அப்படின்றது ஒரு adjective, அது வந்து carefully அப்படின்னு சொல்லிட்டு adverb மாறும். அடுத்த ரூல், ஒரு adjectiveோட கடைசி எழுத்து y முடிஞ்சா அதை I அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரா மாத்திட்டு பிளஸ் ly சொல்லிட்டு ஆட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு easy becomes easily. அடுத்த ரூல், ஒரு adjectiveோட கடைசி எழுத்துகள் able அல்லது ible அல்லது le இப்படின்னு முடிஞ்சா இதுல முடியக்கூடிய e அப்படின்னு இருக்குல்ல, அந்த எழுத்தை மட்டும் y அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருங்க. அவ்வளவுதான். உதாரணத்துக்கு probable becomes probably, terrible becomes terribly, gentle becomes gently. அடுத்த ரூல், ஒரு adjectiveோட கடைசி எழுத்து ic ல முடிஞ்சுனா அதுக்கு பக்கத்துல ally அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு economic becomes economically. அப்புறம் சில adjectives ஆல்ரெடி பார்த்தா ly ல தான் எண்ட் ஆவாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா மறுபடியும் ly பண்ண ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. adverb தான் மாத்துறதுக்கு அவங்க சேமா தான் வருவாங்க. adjectiveம் சரி adverbஸும் சரி சேமா தான் வருவாங்க. பட் நாம adverb அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக in a way or in a manner அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் வந்து சேர்ப்போம். கீழே கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. He talked to me in a friendly manner or he talked to me in a friendly way. நெக்ஸ்ட் விஷயம், இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற வேர்ட்ஸ் எல்லாமே adjectivesம் சரி adverbsம் சரி ரெண்டுத்துலயும் பார்த்தா ஒரே மாதிரி தான் வருவாங்க. நிறைய பேர் இதை வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து கத்துக்கோங்க. early தான் வரும். fast தான் வருமே தவிர fastly அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வராது. hard தான் வருமே தவிர hardly அப்படின்னு சொல்லிட்டு வராது. high தான் வருமே தவிர highly அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வராது. late தான் வருமே தவிர lately அப்படின்னு சொல்லிட்டு adverb மாறாது. near தான் வருமே தவிர nearly வராது. straight அதே மாதிரி தான் straight தான் வருமே தவிர straightly அப்படின்னு சொல்லிட்டு வராது. wrong தான் வருமே தவிர wrongly அப்படின்னு சொல்லிட்டு மாறாது. இதை பேஸ் பண்ணி கீழே கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்க, அது கவனிங்க குறிப்பா. The train is very fast. இந்த இடத்துல adjective-ஆ வருது fastன்றது. The train goes fast. இந்த இடத்துல இந்த fastன்றது adverb-ஆ வருது. The train goes fastly அப்படின்னு சொல்லக்கூடாது. Grammatically அது தப்பு. Once again, எப்படி ஒரு வார்த்தையை adverb-னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பீங்க? இந்த adverbs வந்து verbs இருக்குல்ல, வினை சொல். அந்த verb எப்படி நடந்துச்சு, எவ்வளவு தடவை நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை மாடிஃபை பண்ணுது இந்த adverbs. சம்டைம்ஸ் கம்ப்ளீட் வேர்டு கூட பார்த்தா சேஞ்ச் ஆகும். adjectiveம் சரி adverbம் சரி. எக்ஸாம்பிளுக்கு good அப்படின்றது adjective தான், பட் இதோடைய adverb வந்து பண்ணா well. இப்போ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சா? கீழே இருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. Tom is a good student. He studies well. He studies goodly அப்படின்னு சொல்லிட்டு வருமா? யாருமே அப்படி பேச மாட்டாங்க, அப்படி எழுதவும் மாட்டாங்க. ரைட்டா? Tom is a good student.
இதுல இந்த good ஆன adjective student ஆன noun வந்து பண்ண modify பண்ணுது. அந்த மாணவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே அடுத்த சென்டென்ஸ்ல he studies well. இதுல well ஆன adverb studies ஆன verb வந்து பண்ண modify பண்ணுது. அவன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் பண்ணா இந்த adverbுக்கும் adjectiveக்கும் different. புரிஞ்சா? புரியலனா இதே வீடியோ வந்து ரிப்ளை பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். hardly அப்படின்ற ஒரு adverb இருக்கு. பட் இது hard அப்படின்ற adjective வந்து பார்த்தீங்கன்னா வந்தது கிடையாது. ஏன்னா இதோட மீனிங் வந்து டிஃப்ரெண்ட். hardly அப்படின்றதுக்கு almost not அப்படின்ற மீனிங். தமிழ்ல சொல்றதா எப்பயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு hardly anyone writes to me these days அப்படின்னா ஆல்மோஸ்ட் யாருமே எனக்கு இப்பெல்லாம் எழுதுறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. Susan ate hardly anything அப்படின்னா சூசன் ஆல்மோஸ்ட் எதுவுமே சாப்பிடவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன படிச்சோமோ அதை கொஞ்சம் ரெவ்யூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம adjectives வந்து adverb-ஆ மாற்றும் போது அந்த வார்த்தைக்கு பக்கத்துல ly நீங்க ஆட் பண்ணணும். சப்போஸ் அந்த adjective l தான் முடிறாங்க அப்படின்னா அந்த l வச்சுட்டு ly ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். அந்த adjective வந்து பண்ணா y ல எண்ட் ஆனானா அதை நம்ம i-ஆ மாத்திட்டு பிளஸ் ly ஆட் பண்ணணும். அதே adjective வந்து பண்ணா able or ible or le ல வந்தாங்கன்னா அந்த e-ய மட்டும் நம்ம y-ஆ வந்து பண்ணா ரீப்ளேஸ் பண்ணணும். அதே வந்து பண்ணா adjective வந்து பண்ணா ic ல முடிச்சாங்கன்னா அது பக்கத்துல ally அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து சில வார்த்தைகள் வந்து தந்திருக்கேன், அதாவது adjective வந்து தந்திருக்கேன். இந்த வரக்கூடிய adjectives வந்து பண்ணா எப்படி adverb வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஷ்ல ஃபில் பண்ணுங்க. quick, quickly, simple, simply, angry, angrily, faithful, faithfully, happy, happily, calm, calmly, comfortable, comfortably, romantic, romantically, beautiful, beautifully, incredible, incredibly. ஞாபகம் வச்சுக்கோங்க, adjectives வந்து பண்ணா ly வந்து பண்ணா எண்டார adjectives இருக்குல்ல, அது லைக் வந்து பண்ணா friendly or lively இந்த மாதிரி adjectives வந்து பண்ணா நம்ம adverbs-ஆ மாற்றும் போது இன்னொரு ly வந்து பண்ணா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாட்டோம். மாறாக நம்ம வந்து இப்படி சொல்லுவோம், in a way அல்லது in a manner அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், Julian was speaking friendly. எப்படி சொல்லக்கூடாது, இது கிராமட்டிக்கலி படி wrong. அப்ப எப்படி சொல்லணும், Julian was speaking in a friendly way இல்ல Julian was speaking in a friendly manner அப்படின்னு சொல்லணும். இதுதான் கரெக்டான வே. அப்புறம் இன்னும் நோட் பண்ணிக்கோங்க, சில வார்த்தைகள் இங்கிலீஷ்ல இருக்கு, அது adverbs-ஆ வரும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும், adjective வரும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். லைக் வந்து பண்ணா early, fast, hard, high, late, near, straight, wrong. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் adverbs-ம் சரி adjective-ம் சரி ஒரே மாதிரி தான் வருவாங்க. Peter is a late bloomer. இந்த இடத்துல இது ஒரு adjective-ஆ வருது. அதே the train arrived late. இந்த இடத்துல lateன்றது ஒரு adverb-ஆ வருது. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? adjective அப்படின்றது noun வந்து பண்ணா மாடிஃபை பண்ணும், அதே adverbன்றது verb வந்து பண்ணா மாடிஃபை பண்ணும். இதான் வந்து பண்ணா நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் இன்னொரு நோட் பண்ணிக்கோங்க, hardly அப்படின்ற இந்த adverb வந்து hard அப்படின்ற adjective வந்து பண்ணா வந்தது கிடையாது. அதனால இந்த hardly அப்படின்ற மீனிங் வந்து பண்ணா டிஃப்ரெண்ட். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும், ஆல்மோஸ்ட் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்ல எப்பயாச்சு ஆனதே இல்ல அந்த மாதிரி வந்து ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, there was very little traffic. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம hardly வந்து பண்ண யூஸ் பண்ணலாம். எப்படின்னா there was hardly any traffic அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் டிராஃபிக்கே இல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபார்மிங் adverbs-ஐ யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். நான் ரீட் பண்ணும்போது நீங்க நல்லா கவனிச்சு லிசன் பண்ணுங்க, அப்பதான் ரியல் லைஃப் கான்வர்சேஷன் வந்து பண்ண எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நான் ஒன்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா எல்லாமே நல்லா புரிஞ்சான்னு பாருங்க. குறிப்பா வந்து அந்த கிராமர் அண்ட் வந்து பண்ண ப்ரொனன்சியேஷனும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் பாருங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்க இதே ஸ்டோரியை. I miss Anne terribly. We hardly ever see her. I understand you completely. I haven't seen her for ages. At least she often calls us. Yeah, she doesn't forget calling us regularly. Especially with her job, she works very hard. She told me yesterday that she had to work overtime. She must be so tired.
I'll try to persuade her to take a vacation and come here. She definitely needs to rest to work productively. இப்போ நம்ம ஓனா பிராக்டிஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. இங்க கொடுத்திருக்க blank வந்து பண்ணா என்ன அப்ரோப்ரியேட்டான வார்த்தை வரும் அப்படினு சொல்லிட்டு நீங்க ஃபில் பண்ணுங்க. A. Alan dances very dash and never steps on people's feet. B. I can't dash believe it. C. And they lived dash ever after. D. We completed the course dash. E. Susan worked very dash and was promoted in February. ஓகே, இப்போ இந்த யூனிட்ல வந்து பண்ணா நான் கொடுத்த வாக்கியம் வந்து பண்ணா நீங்க வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா எழுதணும். எப்படி அப்படின்னா பிராக்கெட்ல கொடுத்த adverbs-ஐ யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும். அதுதான் பண்ண இந்த யூனிட். A. Sam didn't sleep well. Bracket badly. B. Jane lives abroad so her friends almost never see her. Bracket hardly ever. C. Lucy's parents are slow walkers. Bracket slowly. D. The couple lived together and were happy. Bracket happily. E. Philip is ill. Bracket well. Okay, இப்போ நம்ம ஆன்சர்ஸ் செக் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஆன்சர் A. Alan dances very well and never steps on people's feet. B. I can hardly believe it. C. And they lived happily ever after. D. We completed the course successfully. E. Susan worked very hard and was promoted in February. அடுத்த யூனிட்டோட ஆன்சர் A. Sam slept badly. B. Jane lives abroad so her friends hardly ever see her. C. Lucy's parents walk slowly. D. The couple lived happily together. E. Philip isn't feeling well. Day 23 வீடியோ பண்ண என்ஜாய் பண்ணிருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் பயனடைஞ்சா பார்த்தாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதே மாதிரி Day 24 பார்க்கலாம்.